அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தேசம் சுதந்திரமடைந்து 78ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த இனிய தருணத்தில் கில்லி மாப்பிள்ளை என்கின்ற ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு படத்தை எடுத்திருக்கிறோம் என்கின்ற ஒரு பெருமிதத்துடன் உங்களை எல்லாம் மீண்டும் கில்லி மாப்பிள்ளை ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. இந்த கில்லி மாப்பிள்ளை படத்தில் எல்லாமே ஒரு நல்ல கதாபாத்திரங்கள் தான், ஒன்றுக்கு ஒன்று விட்டதில்லை, எல்லாமே அற்புதமாக இருக்கும். அதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு கனமான ஒரு கதாபாத்திரம்னு சொன்னால் அது கதாநாயகியினுடைய கதாபாத்திரம் தான். ஒரு பெண் கல்யாணமாகி தம் புருஷன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சுமை அப்படின்னா அந்த பிரச்சனையும் சுமையும் தான் தோளில் சுமக்கிறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம். அதே பெண் திருமணத்திற்கு முன்பாக ஒருத்தனை காதலிச்சுட்டு அந்த காதலனை பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் அந்த காதலனுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு பார்த்து அந்த பிரச்சனையை கண்டு அது தன்னுடைய பிரச்சனைன்னு கருதி அதை களையறதுக்கு பாடுபடுறதும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுங்கிறது ஒரு அரிதான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யக்கூடிய கதாபாத்திரம்தான் இந்த கில்லி மாப்பிள்ளை படத்தினுடைய கதாநாயகி கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்துக்கு நாங்கள் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 100-150 புகைப்படங்கள் எங்களுக்கு வந்தது. எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் நான் இந்த கதாபாத்திரத்தை எழுதுகிற போது, ஒரு வசனங்கள் எழுதுகிற போது, இந்த கதையை நான் வடிவமைச்சிட்ருக்கும்போது எனக்கு என்னுடைய மனத்திரையில் ஒரு உருவம் நிழலாடி வந்து போகும். ஒரு துருன்னு ஒரு இளமையான ஒரு முகம், ஒரு சிரிப்பு, ஒரு மனதை கவரக்கூடிய பார்வை, இந்த மாதிரியான ஒரு உருவம் அடிக்கடி அப்படி வந்து போகும்போது அது போல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் கடைசியாக எங்களுக்கு ஒரு புகைப்படம் வந்தது. எங்களுடைய கேமராமேன் வெங்கட் மூலியமாக ஒரு பிஆர்ஓ, ஒரு கோஆர்டினேட்டர் எங்களுக்கு அனுப்பி வச்சார். அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம என்ன கற்பனை பண்ணி வச்சுருக்கிறோமோ அதுக்கு ஒத்து போகிற மாதிரி இந்த முகமும் இருக்குது, இந்த உருவமும் இருக்குது. அந்த பெண்ணுடைய சிரிப்பு, அந்த பெண்ணுடைய பார்வை, முறைப்பு எல்லாமே பொருத்தமாக இருக்கு. பரவாயில்ல, நம்ம இந்த பொண்ணை கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு திவ்யாவை நாங்கள் கூப்பிட்டோம். அவங்க வந்தாங்க, கதையை சொன்னோம், நடிக்கிறேன்னாங்க, கமிட் பண்ணோம். இன்றைக்கி கதாநாயகி ஆயிட்டாங்க. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மலையாள தேசத்திலிருந்து இங்கே வந்து நடிக்கிற ஒரு நடிகை, ஒரு அற்புதமான அழகான நடிகை. மலையாள தேசத்திலிருந்து ஏற்கனவே நிறைய பேர் இங்கே நம்ம தமிழ் சினிமாவில் வந்து நடித்து பெரும் புகழும் பெயரும் அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா அம்பிகா ராதா, அதுக்கு முன்னாடியே நதியா,
ஊர்வசி, நயன்தாரா, இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். அது ஒரு பெரிய பட்டியல். என்னுடைய முந்தைய மாசாணி திரைப்படத்தினுடைய நாயகி கூட சிஜா ரோஸ், இனியா, இவங்க எல்லாருமே மலையாள தேசத்திலிருந்து வந்து புகழடைஞ்சவங்க தான். அந்த வரிசையில் திவ்யா தாமஸும் மிகுந்த புகழ் பெறுவார் என்கின்ற நம்பிக்கை இந்த படத்தின் மூலியமாக அது அவருக்கு கைகூடும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டரில் ரொம்ப ஒன்றி போயிட்டாங்க. அவங்களுக்கு தமிழ் அவ்வளோவா நாங்கள் ஷூட் பண்ணும்போது தெரியாது, இப்போ கற்றுக்கிட்டாங்க. தமிழ் தெரியாத ஒரு பொண்ணு ஒரு கதையினுடைய இந்த படத்தையே தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்தில் அவங்க எப்படி நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு சின்ன ஐயம் இருந்தது. ஆனால் அவங்க சமயோஜிதமாக நாங்கள் என்ன டைலாக் எழுதி கொடுக்குறோமோ அந்த டைலாக்கை அழகாக அது தங்கிலீஷ்லேயும் மலையாளத்துலேயும் மொழிபெயர்த்து எழுதிக்கிட்டு அதை தமிழ் உச்சரிப்புகளை அழகாக படித்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ஷார்ட் ரெடின்னு சொன்னால் அடுத்த செகண்ட் வந்து நின்று செட்டில் ரொம்ப சிறப்பாக நடித்து கொடுத்தாங்க. அவங்களுடைய அந்த டெடிகேஷன் எங்களுக்கெல்லாம் வியப்பாக இருந்தது. அவங்களுடைய உழைப்பு திரையில் பிரதிபலிக்கும். நாங்கள்லாம் செட்டில் பார்த்து ரசித்து பாராட்டியிருக்கோம். நீங்களும் தியேட்டரில் பார்த்து ரசித்து பாராட்டுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதாபாத்திரம் கடமைக்காக தன்னுடைய காதலை கூட தியாகம் செய்கிற ஒரு அற்புதமான கதாபாத்திரம். திவ்யா தாமஸ் மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. எல்லோரும் அவங்க நடிப்பை தியேட்டருக்கு வந்து திரையில் பாருங்கள். உங்களுக்கு பிடித்தமான ஒரு நடிகையாக நீங்கள் உணர்வீங்க. நன்றி. மீண்டும் அடுத்த கதாபாத்திரத்தை பற்றி பேச சந்திக்க வர்றேன். வணக்கம்.